அனைவருக்கும் வணக்கம். அபிஜித் முகூர்த்தம், அதாவது நாளை வரப்போகிற அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அபிஜித் முகூர்த்தம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு தெரியும். மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 28வது நட்சத்திரமாக சொல்லப்படுது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். இதனுடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கு பூலோகத்தில் பூஜைகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திரம் மறைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். அதாவது உத்திராட நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதம் சேரும் காலம்தான் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்துக்குன்னு தனியாக நாட்கள் எதுவும் கிடையாது. தினமும் இதற்கான அபிஜித் நட்சத்திரம் அந்த நேரம் தினமும் வரும். ஜித் என்றால் என்ன? வெற்றி. அதாவது ஜித்துன்னா வெற்றி. அபிஜித் அப்படின்னா உடனடியாக வெற்றி. அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நல்லபடியாக நடக்குன்றது இதனுடைய அர்த்தம். வெற்றியை தரக்கூடிய நேரம்தான் அபிஜித் முகூர்த்தம். அப்புறம் பிரம்மானுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த அபிஜித் நேரம் இருக்கும்னு கருதப்படுது. இந்த நேரத்தில் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா திருமணம் கூட செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. எல்லா சுப காரியங்களும் நீங்கள் செய்யணுன்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப டிலே ஆகிட்டுருக்க திருமண பேச்சுவார்த்தை, வேலைக்கான முயற்சி, வீடு கட்டி முயற்சி, என்னென்ன வேணுமோ அந்த பிரார்த்தனைகளை இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும். இப்போ நடந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நேரத்தில் தான் செஞ்சாங்க, கொண்டாடினாங்க. இந்த அபிஜித் நேரத்தில் செய்கிற எந்த காரியங்களுக்கும் எந்த தோஷமும் கிடையாது. அதாவது ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு இந்த வேண்டாத கிழமைகள், இதை நாம் செய்ய மாட்டோன்ற இந்த நாட்கள் எதுவுமே தடைகள் இல்லாமல் செய்யணுன்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யலாம். ராமர் ராவணனை ஜெயிக்க ரொம்ப போராடினார். ஏன்னா ராவணன் ஒரு சிவபக்தர். ராமரிடம் அகத்தியர் போய் சொன்னார், இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தினீங்கன்னா ராவணனை ஜெயிக்கலான்னு சொன்னார். இந்த நேரத்தில் தான் ராமர் ராவணனை அம்பை எய்தி கொன்றார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது விடிய காலையில் வர்றது பிரம்ம முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது சூரிய உதயத்திலிருந்து 6 மணி நேரம் கழித்து வர்றது அபிஜித் முகூர்த்தம். அதாவது உச்சி பொழுதில் வரும். 12 மணி அந்த கணக்கில் உச்சி வேளையில் வரும். ஆனால் சூரிய உதயம் தினமும் மாறுபடும். 6 மணிக்கு உதயம் இருக்கும், 6:10 இருக்கும், 5:58 அப்படி கூட சூரிய உதயம் மாறுபடும். அதை வைத்து தான் கணக்கிட்டு நம்ம சரியாக அபிஜித் முகூர்த்த நேரத்தை கணக்கிடணும். சூரிய உச்சி காலத்தில் வரும்போது இது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது 11:45 12:15 வரை, 12:15 வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படுது. இந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாம், கும்பாபிஷேகம் செய்யலாம், சுப காரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கையெழுத்து போடுறது, எல்லா விஷயங்களையும் இந்த நேரத்தில் செய்யும்போது எல்லா காரியங்களும் மென்மேலும் வளர்ந்து வெற்றி கிடைக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். ஆனால் சூரிய உதய காலம், அஸ்தமன காலம், உச்சி காலம், இந்த மாதிரி தோஷமற்ற இந்த டைமில் இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் நாம் செய்யலாம். ஏன்னா திதி, கிழமை, நட்சத்திர தோஷம் எதுவுமே இருக்காது. புராணத்துப்படி பார்த்திங்கன்னா சிவபெருமான் திரிபுராசன் என்ற ஒரு அசுரனை வதம் செய்ததை இந்த அபிஜித் முகூர்த்தத்தில்னு சொல்கிறாங்க. இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம். திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, மேலதிகாரிகள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு நல்ல ஒரு பேர் வாங்கணும், மேலதிகாரி தொந்தரவு தீரணும்னா இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கு வேண்டிக்கலாம். அதே போல் நல்ல வீடு அமையணும், நல்ல சொந்த வீடு வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். அதனுடைய வேண்டுதல் கடன் தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டிக்கலாம். குழந்தை பாக்கியம் வேணும், இழந்த செல்வங்கள் மீட்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது புதன்கிழமை புதன் அன்றைக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வேண்டிக்கொள்ளலாம். வியாழக்கிழமை வேண்டிக்கிறதுனா வெளிநாடு போக, நல்ல படிப்பு, உயர்கல்வி படிக்கிறதுக்கும் இந்த வியாழக்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். திருமணம் நடக்கணும், விரைவில் திருமணம் சிலருக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்கும். திருமணம் விரைவில் நடைபெற, விரும்பியவரை திருமணம் செய்யறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் வருகிற அபிஜித் முகூர்த்தத்தில் நாம் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் வம்பு வழக்கு, அதாவது கோர்ட்டுக்கு சிலருக்கு இருக்கும், அது முடியணுன்னா அன்றைக்கு சனிக்கிழமை வருகின்ற அபிஜித் முகூர்த்தம் அந்த 24 மணி நேரம் ப்ளஸ் 48 நிமிஷம் இருக்கும். அந்த நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைத்துனா வெற்றி கிடைக்கும். ஞாயிறு அன்று அபிஜித் முகூர்த்த வழிபாடு பண்ணிங்கன்னா வினைகள் அகலும்,
உடல் நலம் ஆரோக்கியம் சிறக்கும், வேண்டிய அனைத்தும் கிடைக்க, வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்கள் நீங்குவதற்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது உண்மை. நாமும் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி நமக்கு வேண்டியதை பெறலாம் என்பது உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.